ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 4வது அத்தியாயம், ஞான யோகம். பதம் 3. ச ஏவாயம் மயா தே அத்ய யோகக புரோக்தக பிராதனக பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹி ஏதத் உத்தமம். அர்ஜுனா, நீ என் பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பதால் இந்த புராதனமான யோக முறையை இன்று நான் உனக்கு சொல்லப்போகிறேன். இது மிக உயர்ந்த ரகசியமாகும். விளக்கம்: நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல திட்டங்களும் நிழல் மாதிரி கூடவே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். மேன்மக்கள் இல்லாததுனால கர்மயோகமும் மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரகசியம் அப்படிங்கிறது மறைபொருள். குரு இல்லாதவனுக்கு வேதம் மறைபொருள். வேதத்தில் யோகம் இருக்கு, மறைபொருள். அர்ஜுனன் இங்கே பகவான்கிட்ட பக்தனாக இருக்கான், சீடனாக இருக்கான். அதனால் அந்த உத்தமமான மறைபொருள் அவனுக்கு பகவானால் மெதுவாக வெளிப்படுத்தப்படுது. வெறும் நண்பர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சிரத்தை இருக்காது. பக்தன்கிட்ட சிரத்தை இருக்கும், கேள்வி வராது. இப்போ அர்ஜுனனை பகவான், நீ எனக்கு நண்பனாகவும் பக்தனாகவும் இருக்க, ரெண்டுமா இருக்க அப்படிங்கிறார். ஒரு நண்பன் அறியாத உண்மைகளை சீடன் அறிய முடியும். கிருஷ்ணர்கிட்ட நாராயணி அப்படிங்கிற சேனை இருந்தது. கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் வைபவம்னு பேர். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட அவருடைய வைபவத்தை எதிர்பார்க்காம, வைபவங்கிறது ஐஸ்வர்யத்தை குறிக்கும். அழகு, அறிவு, ஆற்றல், புகழ், துறவு, செல்வம், இதெல்லாம் வைபவங்கள். அர்ஜுனன் வைபவத்தை எதிர்பார்க்காம, வைபவசாலி, அதனுடைய உரிமையாளரையே தனக்கு வேணும்னு கேட்டு தேர்வு செய்தவன். வைகுண்டத்தில் கூட பகவானுடைய வைபவங்களை விரும்பி போனவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. பொதுவாக வைபவங்களை உண்மைன்னு ஏற்றுக்கிறதுனால பகவானை விட்டு விலகிற வாய்ப்பும் இருக்குது. கவனமாக இருக்கணும். அதனால தான் பகவான் ஞான மொழி அப்படிங்கிற அந்த கீதாமிரதத்தை அர்ஜுனனுக்கு சொல்கிறார். உத்தம ரகசியம்னு சொல்கிறார். ஒரு நாடக நடிகன் பார்க்குறவங்க முன்னாடி தன்னுடைய உண்மை வடிவத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது. நெருங்கினவங்களுக்கு உண்மை வடிவம் தெரியும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் மனித வடிவில் வரும்போது நெருக்கமான அர்ஜுனனுக்கு தன்னுடைய இறைத்தன்மையை காட்டுறார். எந்த செயல் ஜீவனை பந்தப்படுத்துமோ அந்த செயல் அவனை விடுபடுத்தும் சக்தி கொண்டது அப்படிங்கிறது தான் ரகசியம். சூரியன் உதிக்கவும் ஜீவராசிகள் பல செயல்களில் மூழ்கிறாங்க. அந்த கர்மங்களோட சூரியன் தொடர்பு இல்லாமல் செயல்படுற மாதிரி சுயம் அப்படின்னு சொல்லப்படுகிற சூரியனுக்கும் மூலமான கிருஷ்ணருடைய அங்கத்துணுக்கான சேதனமான நான் அப்படிங்கிறதுடைய ஒளியில் கர்மங்கள், அதோடைய வெளிச்சத்தில் கர்மங்கள் நடக்கும்போது சுயம் அப்படிங்கிற நான் அந்த செயல்களில் தொடர்பட்டு இருக்கும். இதில் பந்தம் இல்லை அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். பிறர் பார்த்தாலும் பார்க்காட்டியும், புரிந்தாலும் புரியாட்டியும், ஏற்றாலும் ஏற்றுக்காட்டியும் கடமையை முறையாக செய்யும்போது அது ஒரு நல்ல தூண்டுதலாக அமையும். அது ஒரு பெரிய நற்பணி அப்படிங்கிறார் கிருஷ்ணர். தன்னை உடலா நினைக்கிறது முதல் தப்பு. உடலுக்காக பாடுபடுறது 2வது தப்பு. 2 தப்பு சேர்ந்து ஒரு சரியாகாது. உடல், மனசு, புலன், புத்தி இதுகெல்லாம் சுயநலத்தால, போக புத்தியால கடமையை செய்ய விடாது. மனிதனுக்கு போக எண்ணம், சேமிக்கிற எண்ணம் கடமை பாதையில தடைகளாக இருக்கும். இந்த தடைகளை உணராம ஜடமான மனம், புலன், புத்தி இதுகளை கொண்டு தன்னுடைய கருத்தை நியாயம் பண்ண பார்க்கிறான் அர்ஜுனன். சூழல்கள் கர்மத்தின் விளைவு. அதை மனுஷன் மாற்ற நினைக்கிறான், அது ஒருபோதும் நடக்காது. ஆசையால விவேகம் போயிடுது. உயர்ந்த ரகசியத்தை அறிந்து உள்ளம் தெளிவுபட பகவான் இந்த பதத்தில் தகுதிமிக்க குரு சீட பாரம்பரியத்தை அணுகிறதுக்கு அறிவுறுத்துறார். கர்மயோகம் மூலமாக ஒருத்தன் எல்லாரையும் வசப்படுத்த முடியும்.
பரமாத்மா அதில் திருப்தி அடைகிறார். அடுத்து ரிஷிகள், தேவர்கள், எல்லா ஜீவராசிகளும், முன்னோர்களும் கூட திருப்தி பெறுறாங்க. ராஜ ரிஷியோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ரிஷிகளில் 7 விதம் உண்டு. சப்த ரிஷின்னு அதுதான். பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, மகரிஷி, பரம ரிஷி, காண்ட ரிஷி, சிருத ரிஷி, ராஜரிஷி, இப்படி 7 விதம் இருக்கு. வேத காலங்களில் இந்த ரிஷிகள், முனிவர்கள் அங்கங்கே ஆசிரமங்கள் போட்டு மனுஷங்களுக்கு பாடம் நடத்துறது உண்டு. அவங்கவுங்க சுபாவத்துக்கு தக்க மன ஈடுபாடுள்ள ஒரு தொழிலில் அவங்கள பயிற்சி தந்து அப்படி இறைவனை நோக்கி போகிற மாதிரி அமைச்சிருந்தாங்க பாடத்தை. அதுக்கு தான் வித்தைன்னு பேர். உலகத்தை நோக்கி போகிறது அவித்தை. ஆசிரமங்களில் பசுக்கள் இருக்கும். மாணவன் படித்து முடித்த பிறகு கசடர கற்ற பின் அதன்படி நிற்க குருகுலத்தை விட்டு போகும்போது ஒரு பசுவும் கன்றும் அந்த குரு அவனுக்கு குடும்பம் நடத்த போதுமானதாக அனுப்புவார். பசு இல்லாமல் யாரும் இல்லை. அப்போ அந்த பசுவோட அவன் ஆசிரமத்திலேருந்து விடுபடுறான். இதனால் இந்த விஷயத்தை கோத்திர அப்படின்னு சொல்லுவாங்க. பசு மூலமாக விடுதலை பெறுறது. சுயத்துக்கு கிடைக்கிற விடுதலைக்கு சுதந்திரன்னு பேர். புத்து நரகத்திலேருந்து விடுதலைக்கு புத்திர. மனசுக்கு விடுதலை, அதனால் மந்திர அப்படின்னு பேர். திரானா விடுதலை. ஆசிரமத்தில் தொழில் படிக்கிறான். அது அவனுக்கு குலத்தொழிலாக மாறுது. இன்ன ஆச்சாரியரிடம் இன்ன வேதத்தை படித்தேன், இன்ன தொழிலை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தணும் மூத்தவங்க கிட்ட. அதுக்கு அபிவாதியே அப்படின்னு பேர். காயை கனிய வைக்கிறது, அதாவது ஒரு காய் இருக்குது, அது கனிய வைக்கிறது காலம்தான் கனிய வைக்குது. கலிகாலத்தில் பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்த பிறகு அவரால் எல்லா மார்க்கங்களையும் விட பக்தி தான் பிரதானம், கை கொள்ள தோது அப்படின்னு அறிவிக்கப்பட்டு நடத்தியும் காட்டப்பட்டிருக்கு. பக்தி யோகம் உள்ள கர்மமும் ஞானமும் பொதிஞ்சிருக்கு. காலங்காலமாக இருக்கிற குருசீட பாரம்பரியத்தில் இந்த உன்னத மார்க்கம் போதிக்கப்படுது. இறைவன் தரக்கூடிய தகவல்கள் அங்கீகாரம் உள்ளது, அதிகாரமும் உள்ளது. இதைத்தான் குருமார்கள், சாதுக்கள் சொல்லித்தராங்க. போனஃபைடு, ஆத்தரைஸ்டு ரெண்டும் வேணும். ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணணும்னா மார்க்கெட்டில் புக் வாங்கி பண்ண முடியாது. அதை படிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க தான் அதிகாரம் உள்ளவங்க. அடுத்து இவனுக்கு அங்கீகாரம் தராங்க, சர்டிஃபிகேட் கொடுத்து. இதே போல் இறை விஞ்ஞானத்துக்கு ஆன்ம அறிவு, இறை அறிவு பெற அங்கீகாரமுள்ள, அதிகாரமுள்ள அமைப்புகளாக ஆசிரமங்களும் ஆச்சாரியர்களும் இருக்கிறதாக வியாசதேவர் 4 குருசீட பாரம்பரியங்களை வலியுறுத்துகிறார். ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம்னு இருக்கு. புலன்கள், மனசு, புத்தி இதெல்லாம் பிரகிருதியுடைய அம்சம். இதில் பெறப்படும் ஞானம் கூட பிரகிருதியுடைய விளைவு தான். ஆன்மீக ஞானமும் அப்படித்தான். ஆனால் அதுக்கு மெய் அறிவுன்னு பேர். மெய் அறிவில் மட்டும்தான் நான் யார், எனது நான் என்ன, ஜீவன் யார், கடவுள் யார், இந்த மாதிரி கேள்விகளும் பதில்களும் கிடைக்கும். இதற்கான பதில்கள் கர்மயோகத்தில் ரகசியமாக உள்ளதாக பகவான் இங்கே அறிவிக்கிறார். விவேகம் அப்படிங்கிற இந்த மெய்யறிவு கர்மயோகத்தில் 2 உண்மைகளை வெளிப்படுத்தும். ஒன்று நான் பற்றியது, அதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. கடவுள் இல்லைன்னு வேணா ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கலாம், கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு தாடியை வளர்த்துட்டு தெரியலாம். ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேங்கிற நினப்பு அவனுக்கு இருக்குது. அந்த உணர்வுக்கு காரணம் கிருஷ்ணர். அடுத்து எனது பற்றியது, வாய்ச்சிருக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கலாம், ஆனால் உரிமை கொண்டாடக்கூடாது. உரிமை தான் பந்தப்படுத்தும். அதாவது கர்மயோகத்தில் விவேகம் கிடைச்சி 2 மெய்யறிவு கிடைக்குது. அதுதான் இது நான் பற்றியது, எனது பற்றியது. நான் அப்படிங்கிற உணர்வு இறைவனுடைய அங்கத்தூணுக்கு அப்படியே இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு எப்போதும் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை நாம் பெற முடியுது. கிடைச்சிருக்கிறதுகளில் உரிமை கொண்டாடக்கூடாது. அது முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை, நடுப்புல நடமாடுது. இப்படி நடுப்புல வாரத எந்த இதுகள்லையும் உரிமை தொடர்பு கொண்டோம்னா ஜீவன்
பொருள் மாதிரியே உரிமை உணர்வோட லோகத்திலேயே கடக்க வேண்டி வந்துரும். பொருளோட இருக்கும்போது அவனை சுத்தி கூட்டம் இருக்கும். செயல்களும் பொருட்களும் உலகத்தோட தொடர்புடையது. ஆன்மாவுக்கு கிடையாது. கர்ம வினையின் பயன்கள் தான் நமக்கு சூழல்களாக அமையுது. சூழல்கள் அப்படிங்கும்போது வளமை, வறுமை, புகழ், இகழ், மரியாதை, அவமானம், லாப, நஷ்டம், ஆரோக்கியம், நோய்வாய், ஜனனம், மரணம் இதுகள் எல்லாமே கர்ம வினையின் பயனாக நமக்கு அமைகிறது. ஆ, அதாவது கர்ம வினையின் பயனாக சூழலாட்டம் நமக்கு அமைகிறது. வசிஷ்டர் கூட இதை பத்தி பரதன்கிட்ட தெரிவிச்சிருக்கிறார். செயல்கள் நல்லதாகவோ தீயதாகவோ இருக்குது. இதனால 2 விதமான அனுகூலம் இல்லாட்டி அனுகூலம் இல்லாத சூழல்கள் அமையும். வினைப்பயன் தீர இந்த சூழல்கள் காலத்தால தரப்படுது. நாம சூழல்களோட நம்ம இணைச்சிட்டு நம்மால தான் நடந்ததுன்னு நினைக்கிறது அறியாமை. இந்த அறியாமை கணக்கிட முடியாத அளவுக்கு காலங்காலமா ஜீவனை வாட்டி வருது. தன்முனைப்பால அறியாமையை நீக்க முயல்றத விட்டுட்டு சூழலை மாத்திக்க முயற்சி நடந்தபடி இருக்கு. இந்த முயற்சியில காலம்தான் ஜெயிக்கும். அதைத்தான் காலம் வெல்லும் அப்படிங்கிறாங்க. கீதையில பகவானால பேசப்படுகிற 5 விஷயங்கள் உண்டு. கடவுள் யார், ஜீவன் யார், ஜட இயற்கைனா என்ன, காலம்னா என்ன, கர்மானா என்ன, இந்த 5ம் இருக்கு. இதுல கர்மாங்கிறத மட்டும் நம்ம சுதந்திரத்துல பகவான் கொடுத்திருக்கிறார். செய்யறதுல சுதந்திரம் இருக்கு. இந்த 5 விஷயங்களும் குரு சீட பாரம்பரியத்துல மட்டும்தான் நல்ல முறையில ஒருத்தனுக்கு புரிய வைக்கப்பட முடியும். மனுஷனுக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க சூழல் பாப கர்மத்தின் பயன். பிடிக்கின்ற சூழல் புண்ணிய செயலின் பயனாக அமைகிறது. கனவுல கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. காமத்தால பாபங்கள் வரும். விவேகத்தால புண்ணியங்கள் வரும். சாதுக்கள் சகவாசத்தால கைங்கரியங்கள் நடக்கும். பாவம் புண்ணியம் ரெண்டுமே இந்த இருவினையும் இருள்ல தான் தள்ளுங்கிறார். திருவள்ளுவர் கூட சொல்றார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படிங்கிறார். பகவத் பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் போது அது பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கும். இப்படியாக செயல்கள் இருக்கு. அப்போ அர்ஜுனன் பகவான் இங்க சொல்றது, நீ எனக்கு பக்தனாகவும் இருக்க, நண்பனாகவும் இருக்க. அதனால இந்த புராதனமான யோக முறையை உனக்கு நான் சொல்ல போறேன். இது ரொம்ப ரொம்ப ரகசியம் அப்படிங்கிறார். இதுதான் கருத்து. ஹரே கிருஷ்ணா.